ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியல. இந்த தோல்வியிலேருந்து நான் மீண்டு வரத்துக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆகும். எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து அணி எதிராக செமிஃபைனல் 1ல் படும் தோல்வி அடைஞ்ச சவுத் ஆஃப்ரிக்கா அணியோட கேப்டன் மாக்ராம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக தோல்வி குறித்து சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. ரொம்பவே ஒரு கண் கலங்கி மனம் உடைந்து பேசியிருக்காருங்க தோல்வி குறித்து. அவர் போட்டிக்கு பிறகு அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மாக்ரம் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலங்க. நாக் அவுட் சுற்று வந்தாவே நாங்கள் எல்லா டீம்லையும் இது வரைக்கும் ஒரு போட்டி கூட தோக்காமல் நம்ம செமிஃபைனலில் வந்தோம். ஆனால் செமிஃபைனல் நாங்கள் தோற்றோம். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி உண்மையாக ஒரு நல்ல டீமுங்க. ஆனால் கோப்பை வெல்லாதது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் கூட எங்களால் வெல்ல முடியல. இந்த தோல்வியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணியிருந்தால் நாங்களும் பவுலிங் தான் எடுத்துருப்போம். இன்னும் எவ்வளோ ரன் அடித்தாலும் சேஸ் பண்ணுற இதுதான் நாங்கள் இருந்தோம். பட் டாஸ் எங்கள் கையில் இல்லை. நியூசிலாந்து அணி நல்லா பேட்டிங் ஆனாங்க, பவுலிங் போட்டாங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிற ஃபைனல் போயிருக்கிறது. என்னால் இந்த தோல்வியை மீண்டு வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆளாவுங்க. ஏன்னா இதுக்கோசம் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டோம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். பட் எங்களால் கோப்பை வெல்ல முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எங்கள் அணி வீரர்களுக்கு எல்லா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பாக நாங்கள் அடுத்த இதில் நல்ல கம்பேக் கொடுப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாக்ராம் பார்த்தீங்கன்னா தலைவன் மனமே உடைந்து பேசிட்டாருன்னே சொல்லாங்க. உண்மையாக கஷ்டமாக இருக்குங்க சவுத் ஆஃப்ரிக்கா நீ பார்க்குறதுக்கு. ஏன்னா நாக் அவுட்ஸ்ன்னு வந்தாலே சவுத் ஆஃப்ரிக்கா கைக்கெல்லாம் உதிர ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு போட்டி கூட தோக்காமல் செமிஃபைனலுக்கு செமிஃபைனலில் தோற்றுட்டு போகிறாங்கன்னா அப்போ பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்காங்க டீமு. பட் ஆனால் செமையாக விளையாண்டாங்க. இந்த சீரீஸ் போல் செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க சூப்பராக. பட் நியூசிலாந்து நல்லா விளையாண்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபின் ஆலம் என்னங்க ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்காருன்னே சொல்லுவாங்க. ஃபின் ஆலம் 33 பாலுக்கு 100ங்க. எப்பா கண்டிப்பாக ரோஹித் சர்மா 35 பால் தான் 100 அடிச்சிருக்காரு. இவர் என்னங்க 33 பாலுக்குலாம் 100 அடிக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நியூசிலாந்து நல்லா போராடி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஆரம்பத்துலேருந்தே பவுலிங்லேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அது தொடர்ந்து பேட்டிங்லேயும் ஓப்பனிங்கே நின்று 100+ பார்ட்னர்ஷிப் கொடுத்து ஃபின்னாலும் லாஸ்ட் வரைக்கும் நின்று நாட் அவுட்டாக போயிருக்காரு. ஒரு ஃபுல் டீம் எஃபெக்டிங் டாமினேஷன் சொல்லலாம். ஒரு எப்படி சொல்கிறதுனா டாமினேஷன் பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஃபைனலில் போய் ஜங்குன்னு உக்காஞ்சிக்கினாங்க. இப்போ நாளைக்கு நடக்க போகிற போட்டியில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதுறாங்க. யார் வெற்றி பெறுறாங்க குவாலிஃபை டு ஃபைனல் பார்க்கலாங்க. வெயிட் பண்ணி நாளைக்கு மேட்ச். நீங்கள் சொல்லுங்கள், சவுத் ஆஃப்ரிக்கா அணி தோல்வி குறித்து உங்களோட கருத்துக்கள். நியூசிலாந்து அணி அபாரமாக வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு சென்றிருக்காங்க. அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம். மறக்காமல் கருத்தை கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி வணக்கம்.